ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று பாட்டெல்லாம் பாடி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ஏதாவது விடியல் தருவார் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்க, அவர் தன் அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்களுக்கே விடியல் தர முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தனக்கே யாராவது விடியல் தர மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு திமுகவின் நிலைமை அதோகதி ஆகிவிட்டது. ஸ்டாலின் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து வெளியூர் செல்கிறாரோ அப்போதெல்லாம் திமுகவினர் வீடுகளில் ரெய்டு அல்லது திமுக அமைச்சர்கள் கைது என்று ஏதோ ஒரு ஏழரையை கூட்டி விடுகிறார்கள். சில மாதங்களுக்கு முன்னர் தான் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை மருத்துவமனைக்கே நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் முதல்வர். இப்போது சொத்து குவிப்பு வழக்கு குற்றவாளியான அமைச்சர் பொன்முடியை தன் வீட்டுக்கே வரவழைத்து மீட்டிங் போட்டிருக்கிறார் ஸ்டாலின். போகிற போக்கை பார்த்தால் புழல் சிறையில்தான் ஸ்டாலின் தன் அமைச்சரவையையே நடத்த வேண்டியிருக்கும் போல. கைதி செந்தில் பாலாஜியை ஒரு முதலமைச்சர் எப்படி சந்திக்கலாம் என்று ஏற்கனவே விமர்சனங்களும் பஞ்சாயத்துக்களும் வெடித்தன. ஆனாலும் திருந்தாமல் தற்போது மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அதே தவறை செய்கிறார். குற்றவாளி பொன்முடியையும் சந்திக்கிறார். இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயமே என்னவென்றால், பொன்முடியின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பான வழக்கில் சட்டத்திற்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அமைச்சர் யார்? முதல்வர் ஸ்டாலின். அவர் கையில் வைத்திருக்கும் துறை எப்படி சட்டப்படி பணியாற்றும்? இந்த சமயத்தில் எதற்காக பொன்முடியை சந்திக்க வேண்டும்? ஏற்கனவே ஒருதலைபட்சமாக திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையை கழுவி ஊற்றியது சென்னை உயர்நீதிமன்றம். ஆனாலும் அதை கண்டுகொள்ளாமல் ஸ்டாலின் தவறு மேல் தவறிழைப்பது ஏன்? கைதிகளையும் குற்றவாளிகளையும் சந்திப்பதற்காகத்தான் முதல்வரானாரா ஸ்டாலின்? 2.5 ஆண்டுகால ஆட்சிக்கு இந்த இரு சம்பவங்களும் தான் சாட்சியா? இப்படி சட்டத்திற்கு புறம்பாகவும் சுயநலமாகவும் செயல்படுவதுதான் ஸ்டாலின் தருவேன் என்று சொன்ன விடியலா என்ற கேள்விகளுக்கு ஸ்டாலின் வேண்டுமானால் பதில் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் காலம் பதில் சொல்லும். நியூஸ் டே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.